கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். உங்களுக்கும் கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் கண்மணி போல காத்து கொண்டார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் இந்த வருடம் முழுவதும் சுமந்து நம்மளை ஆசிரித்தார். அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளும் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியில் பேச ஆசைப்படுகிறேன். கர்த்தர் தாமே எனக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் நாளை குறித்து சில வார்த்தைகள் பேசலாம் என்று கருதி இந்த நாள் உங்கள் மத்தியில் பேசுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பொதுவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தது பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் எந்த காலம், எந்த நேரம், எந்த சமயம் என்று சொல்லவில்லை. ஆனால் கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறந்த பின் சொல்லிட்டு சரித்திரம் பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த கர்த்தருடைய நாம் வழங்கப்படுவதாக. பொதுவாகவே இந்த கிறிஸ்துமஸ் நாளில் தேவதூதர்கள் சொல்லுவதை நம்ம கேட்போம். லூக்கா 2வது அதிகாரத்தில் 10வது வார்த்தை பாடுகிறார். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதுங்க, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? எல்லா ஜனத்துக்கும். எல்லா ஜனம் பாகுபாடெல்லாம் எல்லாம் ஜாலியாக இருக்கும். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்போது கிறிஸ்து பிறப்பு ஒரு நற்செய்தியாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு ஒரு நற்செய்தியாக அறிவிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அச்சனமே பரமசேனின் திரளான அந்த தேவதூதனை தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை பூமியில சமாதானம் மனுஷர்கள் பிரியம் உண்டாத என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். இந்த நாளையும் கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்கிறேன். லூக்கா 10வது அதிகாரத்தில் லூக்கா 10வது அதிகாரத்தில் லூக்கா 10:20 10வது வசனம் படிக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிவதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். இப்போ கிறிஸ்மஸுடைய சந்தோஷத்தை காட்டிலும் ஆண்டவர் பிறப்பு ஒரு சந்தோஷம் இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே என்ன சொல்கிறாரு? ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தை எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்க. அப்போது கிறிஸ்மஸ் சொன்னாக்கா நம்முடைய நாமங்கள் பரலோகத்தை எழுதப்படணும். ஹல்லேலூயா. பாரம்பரியமாக கொண்டாடுறது பெரிய காரியம் இல்லை. ஆண்டவர் பிறந்தநாளை கொண்டாடுவோம்னு சொல்லலை. அநேக காரியங்கள் பேசலாம் வித்தியாசமாக. தேவையற்ற காரியங்கள் நம்ம ஒதுக்கிட்டு கர்த்தருடைய வார்த்தையை கடந்து போவோம். இப்போ எனக்கு முக்கியமானது இல்லை என்ன சொன்னாக்கா, உங்கள் நாமங்கள் பரலோகத்தை எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள். உங்கள் நாமங்கள், உங்கள் பெயர்கள் பரலோகத்தை எழுதியிருக்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். அப்போது நம்முடைய பெயர்கள் பரலோகத்தை எழுதியிருக்கு, அதுக்காக சந்தோஷம். அதான் நம்ம கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா. உண்மையான கிறிஸ்மஸ்னா பரலோகத்தை நம்ம பேர் இருக்கா பார்க்கணும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. மத்திய 4வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை பார்ப்போம். மத்திய 4வது அதிகாரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது அவர் பிரசங்கம் பண்ணினார்.
என்ன பிரசங்கம் பண்ணினா சொன்னாக்கா 4:17 சொல்கிறேன். அது முதல் இயேசு கிறிஸ்து மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது சொன்னார். மனம் திரும்புகள் சொன்னார். முதலாவது ஆண்டுடைய வாயில் என்ன வந்தது? மனம் திரும்புகள். இன்னொரு இடத்துல என்ன சொன்னார்? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் சொன்னார். மனம் திரும்புங்கள், கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கு. அப்போ மனம் திரும்புங்க, கர்த்தருடைய ஆவி உன் மேலே இருக்க பாருங்க. அதுதான் உண்மையான கிறிஸ்து. ஹல்லேலூயா. கிறிஸ்து பிறந்திருக்கார் சொன்னார். தாவீதூரில் கிறிஸ்து பிறந்திருக்கார் உண்மைதான். அது மறக்க முடியாது. கர்த்தர் நல்லவர். மனம் திரும்புங்கள் சொன்னார். பொதுவாக மனம் திரும்பாத விசுவாசி, மனம் திரும்பாத சபை, மனம் திரும்பாத விசுவாசி, மனம் திரும்புதல் தான் கிறிஸ்மஸ். மனம் திரும்பாத சபை மனம் திரும்புவது தான் கிறிஸ்மஸ். நான் சொல்றது நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க. மிகுந்த சமாதானம், மனுஷன் பிரியம் இருக்கா? இல்லையே. சந்தோஷம் இருக்கா? இல்லையே. சமாதானம் இருக்கா? இல்லையே. பொய்யான சமாதானம், பொய்யான சந்தோஷம், பொய்யான பிரியம். ஆனால் தேவதூதர் சொன்னா போல இல்லை. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. முதலாவது மனம் திரும்புகிற விசுவாசியாக இருக்கணும். நீ விசுவாசி மனம் திரும்பணும். அதான் கிறிஸ்மஸ். ரெண்டாவது சபைகள் மனம் திரும்பணும். தேவ வார்த்தையை ஏற்று மனம் திரும்பி சபைகள் மனம் திரும்பணும். விசுவாசி சொல்கிறாங்க நான் மனம் திரும்பி இருக்கிறேங்க சொல்கிறாங்க. சபை சொல்கிறாங்க நாங்கள் மனம் திரும்பி இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளாதுங்கள். உன்னை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். சில பேர் சொல்கிறாங்க நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், நாங்கள் மனம் திரும்பிட்டோம். மனம் திரும்பின சபை, பெந்தேகோஸ்தே சபை, சிஎஸ்எஸ் மனம் திரும்பின சபை சொல்லக்கூடாது, சொல்லிக்காதீங்க. அதுதான் ஆண்டவர் சொன்னார். மத்தேயு 5:3 அதிகாரத்தில் 8-9 வாசிக்கிறேன். மனம் திரும்புவதற்கு ஏற்ற கணைகளை கொடுங்கள். ஆண்டவர் சொன்ன மனம் திரும்புவதற்கு ஏற்ற கணைகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே கொள்ள நினையாதிருங்கள். மனம் திரும்பிட்டேன்னு சொல்கிறது சொல்லிக்கொள்ளாதீங்க. மனம் திரும்பின சபை, மனம் திரும்பின விசுவாசி சொல்லிட்டு உங்களை ஏமாற்றிக்கூடாது, நம்மளையும் ஏமாற்றக்கூடாது. வெளிப்பட்ட சுவிசேஷத்திற்கு நீ தரித்திரனாந்து உன் ஐஸ்வர்யனாந்து எண்ணுகிறாய். தேவையில்லாத காரியம் நம்ம எண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ சார் உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள ஆபிரகாம் எங்கள் தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ளாதிருங்கள். தேவன் இந்த கல்லுக்குனாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கா என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், வல்லவர் ஆண்டவர். நாங்கள் கிறிஸ்தவங்க ஆபிரகாமுடைய சன்னதி என்று சொல்லிக்காதீங்க. நாங்கள் மனம் திரும்ப சொல்லிக்காதீங்க. மனம் திரும்பின சபை என்று சொல்லாதீங்க. ஆண்டவர் வெளிப்பாடு ஆதி காலத்துலேருந்து வெளிப்படுத்தி மனம் திரும்புங்கள் இருக்குது. மனம் திரும்புவது தான் சீசன். ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால், மனம் திரும்பாவிட்டால் அப்படி தான் இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால் மத்தேயு பாருங்கள், தாவீது மனம் திரும்பினான். எப்படியா சொல்கிறீங்க? தாவீது மனம் திரும்பினான். தேவன் அவனை தண்டிட்டா மனம் திரும்பினான். பாவம் செஞ்சான், தண்டித்தார், மனம் திரும்பினான். சவுல் அவனை கொல்ல பார்த்தார், ஆனால் சவுல் அவன் கொல்லலை, மனம் திரும்பினான். அபிஷேகம் பண்ணுவன் மேலே நான் கை போட மாட்டேன், மனம் திரும்பினான். அதான் கிறிஸ்மஸ். அடுத்து லூக்கால பரிசேயர் ஆயக்காரங்க 2 பேர் ஜெபம் பண்ணுறாங்க. லூக்கா 18 10-17 வருஷத்துக்குள்ளே பரிசேயன் ஆயக்காரங்க ஜெபம் பண்ணுறாங்க. அப்போது ஒருத்தன் என்ன பண்ணுறான்? தன்னை நீதிமானை காட்டுறான், ஒருத்தன் பாவியை காட்டுறான். தேவன் இவனே நீதிமான் சொல்கிறாரு. பயன்பட்ட அப்போ இன்னொருத்த சொல்கிறார், ஒரு சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால், மனம் திரும்பாவிட்டால் பரலோக ராஜ்யம் கிடைக்காது. ஒரு சிறு பிள்ளைக்கு மனம் எப்படி இருக்கும்?
அந்த தீங்கு செய்கிற எண்ணம் இருக்காது சில பேருக்கு. இல்லையா? ஹல்லேலூயா. அப்படி சொன்னார். மனம் திரும்பாகட்டும், ஒன்றும் இல்லை சொல்லிட்டாரு. நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, லூக்கா 18 அந்த வார்த்தைகளை வாசிப்போம். அந்த லூக்கா 18 வந்து 18வது வார்த்தை தொடக்கம். பின்பு குழந்தைகளை அவரிடத்து தொடும்படிக்கு அவர்கள் அவரிடத்து கொண்டு வந்தார்கள். சீசகர் அதை கண்டு கொண்டு வந்தார்கள், அதட்டினார்கள். இயேசுவோ அவர்களை கொண்டு வரும்படி கட்டளிட்டு, சிறு பிள்ளைகள் எடுத்து வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்பேற்பட்டக்கூடியது. அப்போ எவனாலும் சிறு பிள்ளை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதை பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றான். அப்போது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகர், நித்திய ஜீவன் சுரிந்து கொள்வதற்கு நான் என்ன செய்வேன் என்றார். அவர் சொல்கிறார், இது பட்டியல் போகிறாரு. அப்போ சொல்கிறாரு, ஐஸ்வரன் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிப்பது வாக்கோட்டமானது, ஊசி காலத்தில் நோய்வது எளிதாகும். அவன் என்ன சொல்கிறாரு, அதுக்கு இயேசு, நீ என்னை நல்லவன் சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லை, விபச்சாரம் செய்யாதிருப்பாக, கொலை செய்யாதிருப்பாக, களவு செய்யாதிருப்பாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாங்க. நான் இந்த பொய் சாட்சி சொல்லாதுமே இந்த பொய்யை பற்றி எடுத்து வச்சுக்கேன், செய்தி பேசுறதுக்கு நேரம் இல்லாத வச்சுக்க, மறுபடியும் பேசுவேன், நீங்கள் கேளுங்க, தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசிரிப்பார். அப்போது பொய் சாட்சி பயங்கரம் சொல்லாதிருப்பாங்க. உன் தகப்பனை உன் தாயும் கனம் பண்ணுவேன் என்கின்ற கற்பனை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டு இருக்கிறேன் என்றான். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்து ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டானவர்கள் எல்லாவற்றையும் விட்டு தரித்து கொடு, அப்போது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்ன என்னை பின்பற்றுவார். பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாயிருக்குன்னு சொன்னார். அதே தான் லூக்கா 13 சொல்கிறாரு, அந்த ஐஸ்வர்யம் தனக்காக சேர்த்து வைக்கிறான். பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறது சில பேர் தனக்காக ஐஸ்வர்யம் சேர்க்குறாங்க, பணம் இன்னும் எல்லாம் சேர்க்குறாங்க, பரலோகத்தில் சேர்க்கறது. கர்த்தர் நல்லவர். எனக்கு தெரிஞ்சவங்களாம் நல்லா சேர்த்து தான் வச்சுருக்காங்க, என்னால் சேர்க்க முடியல. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கா, அவன் மனம் திரும்பாத போயிட்டான். ஐஸ்வரம் மனம் திரும்பல, பரலோகத்தை போக முடியல. அவன் நாமும் அவன் பேரும் எழுதலை. பரலோகத்தை எழுதியிருக்க சந்தோஷப்படுங்க சொன்னார். உங்கள் நாமங்கள் பரலோகத்தை எழுதியிருக்காக சந்தோஷப்படுங்க. அதான் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்தாக்கா, லூக்கா 18 நித்திய ஜீவன் எல்லா கடப்ப பிரமாணங்களையும் கை கொண்டு இருந்தாலும், நித்திய ஜீவன் சொன்ன நித்திய ஜீவன் அடையும்படி என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அவர் கேட்டார். அப்போது சில பேர் எல்லா கற்பனையும் கை கொண்டு இருக்காங்க. கிறிஸ்தவங்க, போதகருங்க, பசுவாங்க எல்லாம் கை கொண்டு இருக்காங்க. பிரமாணங்களை கை கொண்டு இருந்தாலும் மனம் திரும்பாவிட்டால் ஒன்றுமே இல்லை. நீ மனம் திரும்பல சொன்னால் ஒன்றுமே இல்லை. பரலோகராஜ்யம் உன் நாமம் எழுதப்படாது. மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கணும். நீ ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிக்கப்படுறது முதல், அப்புறம் மனம் திரும்புதல், ஞானஸ்நானம். ஹல்லேலூயா. அப்போது எல்லா கற்பனைகளையும் கை கொண்டு இருந்தாலும், பிரமாணங்களை கை கொண்டு வந்தாலும் மனம் திரும்பாவிட்டால் ஒன்றுமே இல்லை. செல்லாத காசு. மனம் திரும்பாத பேர் என்ன வைக்கணும்? செல்லாத காசு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போது இன்னொரு வார்த்தை, இந்த லூக்கா 15:10 சொல்லப்பட்ட வார்த்தை வாசிப்போம். ஆடு காணாத போயிடுச்சு, காசு காணாத போயிடுச்சு. அதை குறித்து நம்ம இந்த வேதத்தில் பார்க்க மிகுந்த சந்தோஷம். அந்த கிடைச்ச உடனே 99 ஆட்டை விட்டு ஒரு ஆடு, அது கிடைச்சோன்னு ரொம்ப சந்தோஷம். அப்போது மனம் திரும்புறது ரொம்ப சந்தோஷம். அந்த விதவை காசு தோணுச்சு, அதை தேடுறாங்க, கிடைச்ச உடனே எல்லாருக்கும் விட்டு சந்தோஷப்படுறாங்க. அதான் மனம் திரும்புதல். கர்த்தர் நல்லது. இங்கே பாருங்கள், லூக்கா 15 அன்றைய ஒரு ஸ்திரீ 10 வெள்ளி காசை உடனே இருந்து அதில் ஒரு வெள்ளி காசை காணாமல் போச்சு. உலக்கை கொளுத்து வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையாக தேடாமல் இருப்பாலும், கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதர்களையும் அயல்நாள் வீட்டார்களையும்
கூட வர வைத்து காணாம வெள்ளி காசை கண்டுபிடி என்னோடு சந்தோஷமாயிருங்க என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதனுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்குது என்று உங்களுக்கு சொல்கிறேன். மனம் திரும்புகிற பாவியின் நிமித்தம் சந்தோஷம் உண்டாயிருக்கு. மனம் திரும்ப நற்செய்தி சொல்றதுன்னா மனம் திரும்புதல் உண்டாகுது. நற்செய்தி நிமிஷம் சந்தோஷம் உண்டாகுது. மனம் திரும்புதல் சந்தோஷம் உண்டாகுது. நீ மனம் திரும்பாத போனாக்கா பரலோகத்தில் உன் நாமம் எழுதப்படாது. மனம் திரும்பினாதான் பரலோகத்தில் உன் நாமம் எழுதப்படும். ஹல்லேலூயா. மனம் திரும்புதல் பற்றி அதிகமாக ஆண்டு சொல்லியிருக்காரு. மத்திய 5-6 அதிகாரத்தில் மலை ஜபத்திலாம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் மனம் திரும்புதல் ஏற்ற கனி. அதனால் ஸ்தோத்திரம். அப்போ இன்னொரு சமாச்சாரம் பாருங்கள். லூக்கா 16 அதிகாரத்தில் இங்கே நம்ம பார்க்குறோம். லாசரு ஐஸ்வர்வான்கள் 2 பேர். லாசரு அவன் புட்களால் வேதனைப்பட்டு சாகிறான். ஐஸ்வர்யன் நல்லா உண்டு பூசிட்டு சாகிறான். ஆனால் லாசரு ஆபிரகாம் மடியில் போய் உட்காந்துருக்காரு. ஐஸ்வர்யன் நரகத்தில் இருக்காரு. அப்போது ஆபிரகாம் கூப்பிட்டு பேசுகிறாரு. என்ன பேசுகிறான்னாக்கா, லூக்கா 16:20 அப்போது அவன், அப்படியே தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர்கள் உண்டு. அவர்களை வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவருக்கு சாட்சியாக அறிவிக்கும் போட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உங்களை வேண்டிக் கொடுக்குறேன். நீங்கள் லாசரு அனுப்பிச்சாக்கா எனக்கு 5 சகோதரர் இருக்காங்க, அவனை அனுப்பிச்சாக்கா நல்லா இருக்கும். இங்கே வராதபடி, இப்போ நரகத்தில் வராதபடி போய் சொல்கிறதுக்கு சொல்கிறாரு. அது மூலம் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்துக்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்துக்கு கடந்து வரும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பாலம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அப்போது அவன், அப்படி இல்லை தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர்கள் உண்டு. அவர்கள் வேதனைகளும் இந்த இடத்துக்கு வராதபடிக்கு அவன் போய் அவருக்கு சாட்சியாக அறிவிக்கட்டும். நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பபடி உண்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றார். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசியும் உண்டு, அவர்களுக்கு அவர் செவி கொடுக்கட்டும் என்றார். அந்த ஐஸ்வரனை பற்றி ஆபிரகாம் சொல்கிறாரு, அங்கே தீர்க்கதரிசி மோசையெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு செவி கொடுக்கட்டும் சொல்கிறாரு. அதற்கு அந்த அதற்கு அவன், அப்படியல்ல என் தகப்பன ஆபிரகாமே, மருத்துவருந்து ஒருவனும் அவர்களிடத்து போனால் மனம் திரும்புவார்கள் சொன்னான். ஆண்டவர் சொல்லி மனம் திரும்பாதவன் மருத்துவம் சொன்ன மனம் திரும்புவாங்களா? முடியவே முடியாது. அதுதான் கீழே சார். அதற்கு அவன், அவர்கள் மோசைக்கும் தீர்க்கதரிசிக்கும் செவி கொடாவிட்டால் மருத்துவருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டாங்கன்னு சொன்னான். மருத்துவங்க எழுந்து போய் சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க, மனம் திரும்ப மாட்டாங்க. மனம் திரும்புதல் சொன்னாக்கா ஒரு பெரிய காரியம். ஹல்லேலூயா. அந்த லேகியம் மனம் திரும்பினான். அநேக மனம் திரும்பினாங்க. ஆனால் ஒன்று, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் கொடுக்க சொன்னாக்கா, கற்பனை பிரமாணம் எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் மனம் திரும்பாவிட்டால் ஒன்றுமே கிடையாது. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கிட்டாங்க ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. அதனால் இந்த ஹாப்பி கிறிஸ்மஸ் மனம் திரும்புங்க, நன்மை செய்யுங்க, செய்ய திராணிக்கும் செய்யுங்க. பிரசங்க 7:5 தான் சொல்கிறாரு. உன் கைக்கு நேரடி செய், மனம் திரும்பு, நன்மை செய், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவ. மனம் திரும்புங்க. உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதுக்காக சந்தோஷப்படுங்க சொன்னால் சந்தோஷப்படுங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.